ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பராக டெலிஷியஸான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் லெவல் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இதே லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கீழே இருக்குது, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துடலாம். பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நான் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணலாம். பட் பட்டர் தான் வந்து இந்த க்ரீமி ஃப்ளேவரை வந்து இன்னும் கொஞ்சம் என்ரிச் பண்ணி கொடுக்கும். அதில் 3 பல் பூண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ கார்லிக்கோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து கார்லிக் கருக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் பிட்டராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கார்லிக் வதங்கிடுச்சு. நம்ம ஒரு மீடியம் சைஸ் ஆனியனும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். நீங்கள் அழுத்துனீங்கன்னா அது வந்து ஈஸியாக அமுங்குற மாதிரி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. 150 கிராம்ஸ் வந்து பட்டன் மஷ்ரூம் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் சாப் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு உங்கள் மஷ்ரூம்ஸ் வந்து எப்படி வேணுமோ ஸ்லைஸ் பண்ணி வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இன்னும் ஃபைனராக சாப் பண்ணி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து உங்கள் சூப்பில் வந்து உங்கள் மஷ்ரூம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டைஸ் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் சீசனிங்க்கு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட்டும் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சில்லி பவுடர் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து பெப்பர் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் கிரவுண்ட் பெப்பர் யூஸ் பண்ணுறேன். இந்த சில்லி பவுடர் போடுறதுனால பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு எல்லோயிஷ் டிஞ்ச் வரும். பட் உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை வந்து டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பெப்பர் மட்டும் போட்டு நீங்கள் உங்களோட சூப்பை சீசன் பண்ணிக்கலாம். பட் சில்லி பவுடர் போடும்போது அதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால நான் அதில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா அந்த மஷ்ரூம்லேருந்து எல்லா தண்ணியும் வந்து எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுடுவோம். ஸோ இதில் நான் தண்ணி விடலை, ஏன்னா மஷ்ரூம்லேருந்து வர தண்ணியே போதும் அதை வேக வைக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மஷ்ரூம் இது எல்லாமே வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து 1 கப் வந்து பால் ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் ஹோல் மில்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணுறதுக்காக 1 கப்பு பாலும் 1 கப் வந்து வாட்டரும் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து உங்களோட சூப் வந்து ரொம்ப திக்காக அப்படியே வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ இந்த பாலோடு சேர்ந்து அந்த நம்ம மஷ்ரூம் அண்ட் ஆனியன் எல்லாமே வந்து நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ நம்ம பால் நல்லா கொதித்து சுண்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டுடுங்க. நான் அந்த குழக்குழப்பு தன்மைக்கு சூப்பில் வர்றதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணுறேன். ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த திக்னஸ் கிடச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப் தயாராகிடுச்சு. ஸோ இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை வந்து நான் கட் பண்ணி அதுக்கு மேலே தூவுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன்ஸை கூட நீங்கள் இது மாதிரி ஆட் பண்ணலாம். அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஆஸ் வெல் அஸ். ஸோ ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல ஃபில்லிங்காகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய் பாய்.